ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் லைஃப் அப். இந்த சேனலில் வந்து பிசிஓஎஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிகிட்டே வரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மற்றும் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து போக்கக்கூடிய மாஸ்க் மற்றும் ஃபேஸ் சீரம் வந்து வீட்டிலே வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பற்றி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வந்து நம்ம வந்து நீர்க்கட்டி பிரச்சனை மற்றும் மற்ற ஹார்மோன் பிரச்சனை வந்து நீங்கள் வந்து எப்படி இயற்கையாக வந்து குணப்படுத்தலான்றதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சேனலில் வந்து பார்த்துட்டு வரோம். இன்னும் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக இணைஞ்சிருங்க இந்த சேனலோட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னா என்னன்னு பார்ப்போம். சருமத்தில் அங்கங்கே தோண்டக்கூடிய கருமையான திட்டுக்கள் தான் நம்ம வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னு சொல்கிறோம். இது எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சருமத்தில் மேல் பகுதியில் இருக்க செல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெலனின்னு சொல்லப்படுற ஒரு பிக்மெண்ட் வந்து உற்பத்தி ஆகப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் சருமத்துக்கு வந்து நிறத்தை கொடுக்கும். ஸோ இந்த மெலனின் வந்து அதிகமாக வந்து ஒரு சில இடத்துல வந்து உற்பத்தி ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக வந்து காட்சியளிக்கும். ஸோ இந்த ஹைப்பர் பிக்மெண்ட் எதனாலலாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் வந்து படும்போது வந்து இந்த செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி இது வந்து மெலனின் வந்து செக்ரீட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, சில சமயம் விட்டமின் B12 டெஃபிஷியன்சினால சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜெனட்டிக்காவே வந்து இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும். மற்ற சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி இல்லைனா ஏதாவது அடிபடும்போது இல்லைனா வந்து சிலருக்கு வந்து மெடிசனோட சைடு எஃபெக்ட்னால கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வருது. ஈஸ்ட்ரஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து சமமான அளவில் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அக்கில், கழுத்தில், மூட்டில், முழங்கையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ ஆராய்ச்சிப்படி பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி இருக்கும் பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா 30% பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது. இது எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால. ஸோ எல்லா பிசிஓஎஸ் பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்க இந்த கருமை வந்து இருக்காது. பிசிஓஎஸில் வந்து நிறைய டைப் பிசிஓஎஸ் இருக்குது. ஸோ ஒரு டைப் பிசிஓஎஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓஎஸ். ஸோ உங்களுக்கு வந்து கழுத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓஎஸ்னு. இது வந்து நீங்கள் வந்து சீக்கிரமே வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைக்கலனா இது வந்து டயபெட்டிஸில் வந்து போய் முடியும். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெலனினோட செக்ரீஷனும் இது வந்து அதிகப்படுத்தும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அது வந்து நீங்கள் இயற்கையாக வந்து நீங்கள் வந்து எப்படி குறைச்சி வந்து இதை க்யூர் பண்ணலான்றதை பற்றி ஏற்கனவே நான் இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். இப்போ வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே குறைச்சிட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து இந்த கருமை வந்து கண்டிப்பாக வந்து போயிடும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சருமத்தில் இருக்க செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 28 நாட்களுக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா சிதைஞ்சு இறந்து அதுக்கப்புறம் வந்து விழுந்துரும். அதுக்கப்புறம் புது செல்கள் வந்து நமக்கு வந்து உற்பத்தி ஆகும். உங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வந்து உங்களுக்கு இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து உணவு மற்றும் சப்ளிமெண்ட் மூலமாகவே அதை வந்து ஃபுல்லாக குணப்படுத்திட்டிங்கன்னா புதுசாக வர செல்களில் வந்து பார்த்திங்கன்னா மெலனின் செக்ரீஷன் அதிகமாக இருக்காது. இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து சரி பண்ணக்கூடிய இயற்கையான காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பதிவுகளில் வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து சில காம்பவுண்ட்ஸ் வந்து நான் வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஃபேர்னஸ் க்ரீம் மற்றும் ஒயிட்னிங் க்ரீம், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் க்ரீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏராளமான கெமிக்கல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட காஸ்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து நம்ம வந்து இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் க்ரீம் செஞ்சு பயன்படுத்த முடியும்னு செஞ்சு நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். சுலபமாக கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் மட்டும் எடுத்து வந்து நான் வந்து இந்த மாஸ்க் வந்து ரெடி பண்ணேன். இதில் முக்கியமாக வந்து நான் எடுத்துக்கிட்ட காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா லிக்கோரஸ் வந்து தமிழில் வந்து அதிமதுரம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இப்போ வந்து நிறைய ஃபேஸ் க்ரீம்ஸில் வந்து இந்த லிக்கோரஸ் வந்து ஆட் பண்ணி நமக்கு வருது. இந்த அதிமதுரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுலபமாக வந்து நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த க்ரீமை வந்து நான் எப்படி தயார் பண்ணேன்றது வந்து போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த க்ரீமை வந்து தயார் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்ட பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஃப்ளவர் பவுடர், ரோஜாப்பூ பொடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மிட்டி, அதுக்கப்புறம் ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சிக்காக. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து விட்டமின் சி சீரம் அந்த மாதிரி வந்து வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சோட தோள்களை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில்,
இதுதான் வந்து லிக்கோரஸ் பவுடர். இந்த லிக்கோரஸ் பவுடர் வந்து நான் வந்து ஹெர்பல் ஷாப்லேருந்து வாங்கினேன். இது வந்து அதோட சயின்டிஃபிக் நேம் மற்றும் அதோட சன்ஸ்கிரிட் நேம் இது. உங்களுக்கு வந்து அதிமதுரம்னு போய் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த ரூட்டாக கிடச்சுன்னா அதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விட்டமின் இ டேப்லெட். இந்த ஈவியான் டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுலபமாக வந்து மருந்து கடைகளில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அலோவேரா. அலோவேரா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் அலோவேரா கிடைக்கலன்னா நீங்கள் வந்து இல்லைன்னா கடையிலேருந்து வாங்கக்கூடிய அந்த அலோவேரா ஜெல் கூட வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஹெர்பல் க்ரீமில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எப்படி செய்யலான்றதை பார்த்து நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மேலே இருக்க இந்த தோல்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நடுவில் இருக்க இந்த ஜெல்லை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் முல்தானி மிட்டி, 1 டேபிள் ஸ்பூன் ரோஜாப்பூ பவுடர், அதுக்கப்புறம் லிக்கோரஸ் பவுடர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு பீல் பவுடர், ஆரஞ்சு தோல் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு ஈவியான் டேப்லெட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். ஆராய்ச்சி பதிவுகள் படி பார்த்திங்கன்னா இந்த அலோவேரா, லிக்கோரஸ் மற்றும் விட்டமின் இ, விட்டமின் சி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் போக்கக்கூடிய அந்த திறன் வந்து இது எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது கூட ஆட் பண்ணி வந்து நீங்கள் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து டெய்லி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த கருமை இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணிவிட்டு இல்லை ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து போட்டுட்டு அது காஞ்சோன்னே அதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கருப்பாக இருக்க இடத்துல மட்டும்தான் தடவணுன்றது கூட கிடையாது. இது நல்ல ஒரு ஒயிட்னிங் ஏஜென்ட். அதனால் வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கூட வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபேஸ் சீரம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் சீரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோன்னே அடுப்பு அணைச்சிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து லிக்கோரஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே அதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு வடிகட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த பவுடர் வந்து வடிகட்டும். ஸோ இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு 2 ட்ராப் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் சீரமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ராப்ஸ் டெய்லி எடுத்து வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு க்ரீம் போடுற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காலையில் வந்து நீங்கள் வந்து பவுடர் இல்லைனா மற்ற மாய்ஸ்சரைசர் இல்லைனா ஏதாவது போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட சன்ஸ்க்ரீன் இல்லைனா உங்கள் பவுடர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு போகலாம். ஸோ இது வந்து நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மே மந்த் எடுத்த ஃபோட்டோ, இது வந்து இப்போ இருக்க ஃபோட்டோ. ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருநிறம் வந்து நல்லாவே மறைஞ்சிருக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து இது ரொம்பவே எஃபெக்டிவாக தெரியுது. ஓவர் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே சரியாயிடாது. இது வந்து கிராஜுவலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருமை வந்து கம்மியாயிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டார்க்னஸ் வந்து உங்களுக்கு போகணும். அதனால் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த கருமெல்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் இல்லைனா கெமிக்கல் பீல் அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லி டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து போக வேண்டியதாக இருக்கும். இல்லைனா கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச அந்த க்ரீம் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சைடு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பதிவு மூலமாக வந்து ரொம்ப எஃபெக்டிவ்னு கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் வச்சு தான் நம்ம வந்து இந்த சீரம் வந்து நான் வந்து ரெடி பண்ணேன். ஸோ இந்த க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு மற்ற விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அலட்சியமாக விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக வந்து இதோட சேர்த்து வந்து நீங்கள் வெளியே போகும்போதெல்லாம் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிட்டு போகணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் மூலமாக வந்து மெலனின் வந்து செக்ரீஷன் வந்து அதிகரிக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சருமத்து மேலே இருக்க செல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 28 நாட்களுக்கு ஒரு தடவை வந்து இறந்து விழுந்து அதுக்கப்புறம் வந்து புதுசாக வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நம்ம வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காஸ்ட்லி க்ரீம்ஸ் தான் வாங்கணுன்றது கிடையாது. வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தோல் இல்லைன்னா அவகேடோ சீட் இது எல்லாத்தையுமே அரைச்சி வந்து நீங்கள் வந்து சுலபமாக வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
இல்லன்னா வந்து லெமன் தோல் கூட வந்து நீங்க வந்து காய வச்சு அத அரைச்சு வந்து அந்த பவுடர் கூட வந்து நீங்க வந்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு சைட்ல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து உடம்புல அதிகமாயிட்டே வந்துட்டுருக்கும்போது, இன்னொரு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஹைப்பர் பிக்மென்டேஷன் குறைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பலன் தராது. ஸோ ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து நேச்சுரலா ஃபுட்ஸ் இல்லன்னா சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி, ஒரு சைட்ல வந்து அத வந்து ரெட்யூஸ் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபேஸ் சீரம் மற்றும் இந்த ஹைப்பர் பிக்மென்டேஷன் கிரீம் எனக்கு பலன் அளிச்ச மாதிரி உங்களுக்கும் வந்து பலன் அளிக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கலாம். நீர்க்கட்டி பிரச்சனை மற்றும் நெறைய ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் பத்தி. ஸோ இணைஞ்சிருங்க இந்த சேனலோட. ஸோ இந்த ஹைப்பர் பிக்மென்டேஷன் இந்த மாரி கருமையால கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து அனுப்பி விடுங்க இந்த வீடியோவ. ஸோ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்யூனா இருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டே தான் வரேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆன்சர் பண்ண கமெண்ட் வந்து இன்னொரு தடவ வந்து வேற யாராவது கேட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்து அதே கேள்விய கேளுங்க. இன்னும் நெறையா தெரிஞ்சுக்கலாம். இணைஞ்சிருங்க இந்த சேனலோட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இத ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.